ஆபரேஷன் நள்ளிரவு. பரபரப்பான அந்த நள்ளிரவு நேரத்தில் கார் ஒன்று ஒரு பழைய பங்களாவின் முன்னால் வந்து நின்றது. காரிலிருந்து கருப்பு உடை அணிந்த மூவர் இறங்கினார்கள். மாரி, விக்கி மற்றும் பாலு. டேய், இன்னைக்கு நம்ம மிஷன் ரொம்ப முக்கியமானது. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்றான் மாரி குரலை தாழ்த்தி. பாலு கையில் ஒரு பெரிய இரும்பு கம்பி வைத்திருந்தான். விக்கி கையில் ஒரு டார்ச் லைட். அவர்கள் மெதுவாக சுவரை ஏறி குதித்தார்கள். அந்த பெரிய இரும்பு கேட்டை தாண்டும்போது க்ரீச் என்று சத்தம் கேட்டது. ஐயோ, யாராவது பார்த்துற போறாங்க என்று விக்கி நடுங்கினான். பயப்படாதடா, உள்ளே இருக்கிறது ஒரு வயசான தம்பதிதான். அவங்களுக்கு காது சரியா கேட்காதுன்னு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு என்றான் மாரி தைரியமாக. வீட்டின் பின் கதவை ஒரு வழியாக திறந்து உள்ளே நுழைந்தனர். ஹாலில் கும்மிருட்டு. திடீரென ஒரு சத்தம், யார் அங்கே? எதிர்பாராத வரவேற்பு. மூவரும் அப்படியே சிலையாக நின்றார்கள். லைட் போடப்பட்டது. எதிரே ஒரு தாத்தா கையில் ஒரு பெரிய தடியுடன் நின்றிருந்தார். மாரி மெதுவாக தன் பையிலிருந்து ஒரு கத்தியை, பிளாஸ்டிக் கத்திதான், ஆனால் பார்க்க உண்மையானது போல இருந்தது, எடுத்தான். பெரியவரே, சத்தம் போடாம நகைகள் எல்லாத்தையும் கொடுங்க. தாத்தா சிரித்தார். அடே, மாரியா, விக்கியா, வாங்கப்பா வாங்க. ஏன் இவ்வளவு லேட்? நான் எப்போதோ வருவீங்கன்னு காத்துட்டு இருந்தேன். திருடர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எங்களுக்கு உங்களை தெரியாது பெரியவரே, மரியாதையா நகையை எடுங்க என்றான் பாலு. திருடர்களுக்கே வந்த சோதனை. தாத்தா சொன்னார், அட, நகையெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். முதல்ல இந்த லேப்டாப்ல இருக்கிற எக்ஸல் ஷீட் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கப்பா. என் பேரன் இதுல என்னமோ பண்ணி வச்சிருக்கான், என்னால கணக்கு பார்க்க முடியல. மாரி அதிர்ச்சியானான். நாங்க திருட வந்திருக்கோம் பெரியவரே. தெரியும்பா, போன வாரம் வந்த திருடங்க கூட இப்படித்தான் சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியலன்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. நீங்க இளவட்ட பசங்க, உங்களுக்கு தெரியாம இருக்குமா? இதை சரி பண்ணினா தான் பீரோ சாவி இங்க இருக்குன்னு சொல்லுவேன் என்றார் தாத்தா பிடிவாதமாக. வேறு வழியின்றி திருடன் மாரி லேட்டா முன் அமர்ந்து எக்ஸல் ஷீட்டில் ஃபார்முலாக்களை சரி செய்யத் தொடங்கினான். விக்கி பாட்டிக்கு வாட்ஸ்அப்பில் வந்த குட் மார்னிங் மெசேஜ்களை எப்படி டெலீட் செய்வது என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தான். 2 மணி நேரம் ஆனது. மாரி கம்ப்யூட்டர் வேலையை முடித்தான். தாத்தா, எல்லாம் சரி பண்ணிட்டேன். இப்பவாவது சாவியை கொடுங்க என்றான் சோர்ந்து போய். தாத்தா சிரித்துக்கொண்டே சொன்னார், ரொம்ப தேங்க்ஸ்பா. ஆனா ஒரு சின்ன விஷயம். இந்த வீடு என்னோடது இல்லை. இது என் தம்பி வீடு. அவன் போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவன் இப்போதான் வெளியூர்ல இருந்து ஜிப்சி கார்ல வாசல்ல வந்து நிக்கிறான். சத்தம் கேக்குதா? அடுத்த வினாடி சைரன் சத்தம் கேட்டது. தாத்தா மெதுவாகச் சொன்னார், நீங்க திருட வந்ததை அவன் பார்த்தா கோபப்படுவான். அதனால நாங்க கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ண வந்திருக்கோம்னு சொல்லி தப்பிச்சுக்கோங்க. நான் சாட்சி சொல்றேன். அந்த திருடர்கள் மூவரும் திருட வந்ததுக்கு பதிலா பேசாம ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு பிழைச்சிருக்கலாம் என்று அழுதுகொண்டே பின்வாசல் வழியாக தப்பித்து ஓடினார்கள். செல்லும்போது தாத்தா பின்னாலிருந்து கூப்பிட்டார், டேய் மாரி, அடுத்த வாரம் வரும்போது அப்படியே அந்த பிரிட்சையும் கொஞ்சம் பார்த்துட்டு போங்கப்பா, சத்தம் அதிகமா வருது. இந்த பதிவை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி. இன்னும் நீங்கள் எங்கள் ஜீவன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இன்றே சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து ஆதரவு தாருங்கள்.